சரியில்லாமல் நான் இறக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஆத்மா வந்து பேசிச்சு. சேர விடலை. நீ ஆசையாக போனாலும் பிரச்சனை இல்லை, முடியுது வாழ்க்கை. அவராலே எல்லாமே பண்ண முடியுது. நம்ம காளின்னும் சிவனும் ரெண்டுமே வந்து தனி கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். முதல்ல அழுதுட்டு கண்ணீரோடு தான் வருவாங்க. எனக்கு சொல்லுவாங்க, இதை செய், அதை பண்ணு, இதை பண்ணு, மேலே வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க, அவ்வளோதான். எல்லாருமே அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது இருக்க மந்திரம் மாயம் எதுவுமே அவங்க எனக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. செஞ்சிருவாங்களா, அவங்கள பார்த்தா அப்படி இப்படி, அவங்க இருந்தால் நம்ம நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட ரஜினி அம்மா சொன்னாங்க. எல்லாமே எப்படி எப்படி செய்யலாமே, அவன் ஏன் அம்மனுக்காகன்னு இறங்கி அம்மனுக்காகன்னு இருக்கணும்? சொல்லுவில்ல, நான் வேணும் உனக்கு. குழந்தை வரும். உன் மேலே சாமி இருக்கணும். நான் தம்ம தோஷம் இருக்கு உனக்கு. முருகரை கும்பிட்றேன். குலதெய்வம் கோயிலுக்கு போகல. கல்யாணம் முறையாக நடக்கலை. ஜாதகம் பார்த்து நடக்கலை. ஜாதி மாற்றி ஜாதி கட்டி விட்டுருக்கோம். உனக்கும் வீட்டுக்காருக்கும் சம்பந்தமே இல்லை. உடம்புல நான் சாமியாக இருக்கிறேன். என்கிட்ட போய் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நாள் அவனை சுற்றி நிற்குது. அவனை வாழ விடலை, சேர விடலை. நீ ஆசையாக போனாலும் பிரச்சனை இல்லை, முடியுது வாழ்க்கை. சந்தோஷம் இல்லை குடும்பத்தில், துக்கம், கண்ணீர், வேதனை. என்ன பண்ணுறது என்ன பண்ணாதுன்னு தெரியாமல் ஒவ்வொன்றும் பண்ணின்னுக்கிறேன். எல்லாத்துக்கும் சர்வகாரமாக இருக்குது. குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வா. கிட்ட சாமி வருதா இல்லையான்னு நான் 10 சாயந்தரம் இறக்கி விட்றேன்.
வணக்கம் ஸ்பீக் டிவி நேயர்களே, நான் இருக்கக்கூடிய இடம் மீஞ்சூர் ஜே நகர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய வீரகாளி அம்மன் அருள்வாக்கு நிலையம். இங்கே வந்து பிரியதர்ஷினி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுலேருந்தே வந்து தன்னுடைய அமானுஷ்ய ஒரு சக்தி, ஒரு தெய்வ சக்தி இதெல்லாம் கூடி அருள்வாக்கு வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து எக்கச்சக்க பேர் வந்து சென்னையிலேருந்தும் சரி வெளியூர்லேருந்தும் சரி வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர். ஸோ அவங்கள தேடி நான் இங்கே வந்திருக்கேன். அவங்கள்ட்டையும் நம்ம பேசுவோம் வாங்க. வணக்கங்கம்மா. உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வீரகாளி அம்மன் அருள்வாக்கு வந்து ஒரு இளம் வயதுலேருந்து நீங்கள் வந்து அருள்வாக்கெலாம் வழங்கிட்டு இருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு வந்து இந்த அருள்வாக்கு வழங்குறது வந்துச்சு? 15 வயசில் வந்து அவங்க இருக்காங்க. எனக்கு தெரியாது அவங்க இருக்கிறது 15 வயசுலேருந்து. எனக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு, வாழ்க்கை அசிங்கம், அவமானம், கேவலம் எல்லாமே என் வாழ்க்கையில் வந்து நிறையா வந்துருச்சு. என்னதான் காரணம், ஏன் நம்ம இப்படி இருக்கோம், எதனால் இப்படி இருக்கோம், நமக்கு இந்த லைஃபுக்கும் வேறு நமக்கு இயல்பான வாழ்க்கை வாழ்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புருஷன் கூட வாழணும், பிள்ளைங்க குட்டியோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு லைஃப் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி தான் வாழணுன்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு வந்து சில நாட்களில் எனக்கு மயக்கம் வர்றதும், சில கனவுகள் வர்றதும், எனக்கு வாழ்க்கையில் குடும்பத்தில் இவர் கூட சந்தோஷமாக இருக்க முடியாத பிரச்சனைகள் வருதும், சேர முடியாது, நிறைய சண்டைகள் வருதும், வாழ்க்கையே திசை மாறி போட்டு அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் என்ன தான் காரணம் அப்படின்ற மாதிரி, குழந்தையும் இல்லை 10 வருஷமா அப்படின்ற மாதிரி போயிருந்தது. போய் பார்த்ததுக்கு இந்த மாதிரி வந்து உங்கள் உடம்புல இந்த மாதிரி இருக்காங்க, அவங்கள வெளிப்படுத்தணும், அவங்கள வெளிப்படுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எப்போவுமே வணங்கிட்டே இருப்பேன். இவங்கள நம்ம வீரகாளி அம்மனை நான் வணங்கிட்டே இருப்பேன், எப்போவுமே வணங்குவேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உனக்கு வந்து நீ வாக்கு சொல்லணும், நான் உன் கூட தான் இருப்பேன், நீ எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்லணும், நீ இந்த வாழ்க்கைக்கு ஏற்றவ இல்லை, தெய்வாம்சத்தில் ஒரு பிறந்த பொண்ணு நீ அப்படின்ற மாதிரி என்ன அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நானும் இல்லைன்ற மாதிரி அடம் பிடிச்சி என்ன காரணம் எதுக்குன்னு எனக்கு அந்த மாதிரி வாழ பிடிக்கலன்ற அளவுக்கு நான் அவங்கக்கிட்ட நான் பேசிட்டேன். அப்போ கூட அவங்க என்ன பண்ணாங்க, என்னை வாழ விடாமல் நீ வந்து என்னோட செயலில் தான் இருக்கணும்னு. எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கேற்ற மாதிரி இல்லை, எனக்கு ஏற்ற மாதிரி எங்கள் வீட்டுக்காரும் இல்லை. அவரும் குடிக்கிறது, பழைய அட்டகாசம், எப்படியோ அவரும் எனக்கு ஏற்ற இல்லாமல் தனியாக தான் இருந்தார். அவர் எல்லா பிரச்சனைக்கும் பார்த்தாங்க, ஏதோ செஞ்சு பார்த்தாரு. கடைசியில் திருந்தவே முடியாமல், உடம்பு செய்யாமல் நிலை ஏற்று இறந்து போயிட்டார். அவர் இறந்து போனோடனே நான் திக்கு திசையாமல் நின்ட்டேன். இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை நான் நின்ட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த அருள் வாக்குறதுக்கு எனக்கு என்ன சக்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது, என்னால் ஒருவோட இயல்பான ஒரு உடம்பு இருக்குதுன்னா அவங்க உடம்பு எந்த நிலையில் எதுக்காக செயல்படுது, நல்லதுக்காகவும் செயல்படுது, கெட்டதுக்காகவும் செயல்படுது அவங்க உடம்புல அப்படின்னும் போது அதை நான் அறிகிற அளவுக்கு அவங்க எனக்கு சக்தி கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க இருக்காங்க அப்படின்னா இவங்க செத்தவங்க துணையாக இருக்காங்க, இல்லை அவங்க அமக்களை பண்ணுவாங்க, அந்த மாதிரி பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இவங்க வீட்டை தெய்வம் சக்தி இருக்குது, இதனால் நான் பட்டாவதி வந்து அவங்களும் படக்கூடாது அப்படின்ற போது அவங்களுக்கு ஒரு தெய்வ சக்தி இருந்தால் அந்த தெய்வத்துக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிவர்த்தனை பண்ணிவிட்டு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இறக்கி விட்டுட்டு, அவங்களுக்கு என்ன சந்தோஷத்தில் அவங்க கொடுக்க முடியுமோ கொடுத்து வாழ வைக்கணுன்ற ஒரு நிலைமையில நான் இன்றைக்கி வந்து உக்காந்துட்டேன். மக்களுக்கும் இது தெரியணும், அவங்களும் அவங்க உடம்புல அவங்க கஷ்டம் வருது, வேதனை வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. மக்களும் ஆராயணும், நமக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது, எதனால் இந்த கஷ்டம் வருது, நம்ம பின்னால் யார் இருக்காங்க, நம்ம உடம்புல நம்ம குடும்பத்தில் யார் இருக்காங்க, எதனால் இப்படி ஆட்டி படைக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் தேடணும். அதை தேடி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கினா மட்டும்தான் அவங்களால கண்டிப்பாக இந்த சமுதாயத்துலேயும் சரி அவங்க குடும்பத்துலேயும் சரி அவங்க கண்டிப்பாக வாழ முடியும். என்னோட எண்ணம் இதுதான். அருள்வாக்கு வந்து இப்போ வரவங்க எந்த மாதிரியான ஒரு இதோட வராங்க, பிரச்சனையோட? குழந்தை இல்லைன்னு வராங்க. இதே தான் நான் சொன்னது தான், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிரச்சனை இல்லை, எதுக்காக இறந்தாங்க, என்ன காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் சில பேர் வருவாங்க. பிரச்சனைக்கு வந்து அவங்க குடும்பத்தோட இறப்பும் காரணமா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ ஒருத்தர் இறந்துருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களோட குடும்பத்தில் என்ன சூழ்நிலை, ஏது சூழ்நிலைன்ற ஒரு எதுக்காகனா இறந்துடுறாங்கன்னு அவங்க பேர் பொருத்தம், குடும்பத்தில் அவங்க உடம்புல எதனா ஒரு தெய்வ சக்தி வராமல் தடுத்திருந்து அவங்களுக்கு அந்த சப்போர்ட்டியாக இல்லாமல்
அப்படி கூட அவங்கள சேர விடும். இப்போ ஒரு தேவசக்திக்கு பிடிக்காம உடம்புல தடுமாற்றங்கள், உடம்பு சேராமல் அதனால குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து வாசப்படி தாண்டுற அளவுக்கு ஆயிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. முதல்ல நம்ம உடம்புல என்ன பிரச்சனை, என்ன செய்யுது நம்ம உடம்புக்கு, நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு கண்டிப்பாக அதை அறிஞ்சு புரிஞ்சு அதுக்கேற்றது அவங்கள நான் நல்வழியாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து இறக்குறாங்க, அவங்கள்ட்ட அதாவது ஆவிகளுடன் பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த சக்தி உங்கள்கிட்ட இருக்கா? ஆமாம், ஆத்மாங்க அவங்க குடும்பத்தில் எதுக்கு இருந்தாங்க என்ன ஏதான்னு அந்த ஆத்மாவை நம்ம கூப்பிட்டு வச்சு அவங்க வந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு இதனால் நான் இறந்தேன், எனக்கு இந்த கஷ்டத்தில் நான் இறந்தேன், எனக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒவ்வொரு ஆத்மா அழுதுருக்குது. என் குடும்பத்தை விட்டு என் புள்ளைய விட்டு ஒருத்தவங்க வந்தாங்க, நான் வந்து இந்த குடும்பத்தில் இருக்கேன், எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் நான் இறக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஆத்மா வந்து பேசிச்சு. அந்த மாதிரி சிலர் எனக்கு இதை பண்ணால் நான் இந்த மாதிரியே இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களோட விருப்பங்களை அவங்க சொல்லுவாங்க. மொழியில் பேசுவாங்களா எப்படி? இல்லை, அவங்க நேர்லேயே வந்து நேரடியாக வந்து என் உடம்புல வந்து அவங்க அழுகுறதும் செய்கிறதும் என் உடம்புலேயே வந்து அவங்களோட எங்கள் உடலில் வந்து அவங்க விழிப்புணர்வு அவங்க வந்து எது ஒன்று பேசி புரிய வைப்பாங்க. இந்த சக்தி எவ்வளோ வயதுலேருந்து உங்களுக்கு வந்தது? நான் இதில் இறங்கினோன்னே இந்த சக்தி அவங்க கொடுத்துட்டாங்க. எப்போ என் வீட்டுக்காரர் என்னை விட்டு பிரிந்து இறந்தாரோ, நான் இதில்னு உக்காந்துட்டேனோ அப்போவே அவங்க வந்து இந்த சக்திங்க எனக்கு நிறையா கொடுத்துட்டாங்க. அவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து பில்லி சூனியம் இந்த மாதிரி இருக்கிறது, பேராசைப்படி கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன காரணம், இவ்வளோ பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி போயின்னு இருக்குது. அதனால் இவங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து அம்மா அப்பா எல்லாமே வந்து எதுவுமே நான் பார்க்கல. எனக்கு வந்து வளர்த்தது ஒரு இடம், கல்யாணம் பண்ணிட்டு வந்தது இந்த மாதிரி போராட்டம் தானே வந்திருக்கு. ஆனால் எனக்கு எந்த நிலையிலையும் என்னை வந்து உட்கார வச்சு இந்த நிலைமைக்கு வரைக்கும் உண்மையாகவே என் கனவுல பேசி என் கூட எது ஒன்றும் எல்லோரும் சொல்லுவாங்க சாமி வந்து நேரில் பேசுமா செய்யுமான்னு. ஆனால் எனக்கு இவங்க வந்து உண்மையாக பேசுவாங்க, எது ஒன்றும் சொல்லுவாங்க, இது தப்பு இது சரி. நான் ஒரு வேளை எனக்கே தெரியாமல் தப்பாக பண்ணிட்டா கூட யார் மூலியமானா வச்சு இந்த தப்பு இதுதான் அப்படின்ற அளவுக்கு எனக்கு பேசுவாங்க. அவங்க இந்த இடத்துல வருவாங்க கண்டிப்பாக. அம்மா நடமாட்டம் உண்டு. கண்டிப்பாக அவங்க வந்து நடமாட்டம் உண்டு. அவங்க போகிறது வழிபடுறது, நைட்டில் நம்மளை பிரம்ம முகூர்த்தத்தில் எனக்கு எதனா ஒன்றுனா எழுப்புறது பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லாமே எனக்கு நிறைய பணம் எது வந்தாலும் ஒரு 2 ரூபாய் வந்தால் கூட முதல்ல அவங்களுக்கு 1 ரூபாய் செலவு பண்ணிட்டு தான் அந்த 1 ரூபாய் மீதின்னு தான் நம்ம சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு தான் இது வரைக்கும் ஒரு தாய் என்னாவோ அந்த மாதிரி தான் அவங்கள நான் வழி நடத்திட்டு வரேன். இது வரைக்கும் நான் யாருமே இல்லைன்னு கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு இவங்க இருக்காங்க, இவங்களோட திறமையை இவங்களுக்கு வழிபடணும், எல்லா மக்களும் இவங்கள புரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த பேட்டியை நான் கொடுக்குறேனே உங்களுக்கு. இந்த சக்தி வரும்போது என்ன மாதிரியான நிலை மாறுவீங்க? நான் ரொம்ப போராடி இருக்கேன். ரொம்ப இந்த சக்தி வர்றது எனக்கு சாதாரணமாலாம் வராது. ரொம்ப நான் கஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்ப வேதனைப்படுவேன். இந்த சக்தி வரும்போது நான் என்னோட நரம்புங்கள்லேருந்து என்னோட உடம்பு வரைக்கும் என் உச்சி தலை வரைக்கும் எனக்கு வேலை செய்யும். எனக்கு ரொம்ப உடம்பு முடியாது, என் உடம்புக்கும் தாங்குகிற சக்திலாம் எனக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆனாலும் அவங்க வரும்போது எனக்கு அந்த பலத்தை அவங்க கொடுக்குறாங்க செய்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு உயிருக்கே எதனா ஆனால் கூட சந்தோஷமாக அவங்க எனக்கு வந்து போனாங்கன்ற ஒரு ஆத்ம திருப்தியோடு நான் போவேன். தவிர எனக்கு இந்த இயல்பு வேணாம், இந்த வாழ்க்கை வேணாம் அப்படின்னு இருக்கும்போது நான் ஆசைப்பட்டிருக்கேன். இப்போ வந்து நான் எதுக்குமே நான் ஆசைப்படலை. எதுக்குமே சின்ன வயசு இருக்குது, எல்லாருமே சொல்கிறாங்க கல்யாணம் அப்படி இப்படி என்னென்னோ எல்லாமே எனக்கு கொடுத்துட்டாங்க அவங்க. இதுக்கு மிஞ்சி எனக்கு வந்து இவங்க தான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நான் இருக்கேன். மக்கள் வந்து இவங்கள தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் கஷ்டத்தையும் அறிஞ்சு புரிஞ்சு உங்களுக்காக நான் நல்லது செய்யணும். அவங்களோட பிரச்சனையை கொஞ்சத்துக்கு கொஞ்சம் என்னால் தீர்க்க முடியும் அப்படின்ற அளவுக்கு நான் நம்புகிறேன். குறிப்பாக உங்கள் உடம்புல வந்து காளி இறங்குறதுக்கும் அந்த அமானுஷ்யம் அந்த ஆவிகள் இறங்குறதுக்கும் வித்தியாசங்கள் எப்படி உணர்வீங்க? முடியும். இப்போ வந்து அம்மா வந்து இல்லை உணர முடியும். இப்போ நம்ம அவங்க வந்தாங்கனாக்கா அவங்க குரல் அவங்க பாகவனைங்கள்லாம் வேறு, என்னோட பாகவனைங்க வேறு. அதே மாதிரி ஆத்மா வந்தது அப்படின்னு போது அவங்க வந்து முதல்ல அழுதுட்டு கண்ணீரோடு தான் வருவாங்க. வந்துட்டு அவங்க பிரச்சனை என்னாவோ அதை இது பண்ணிட்டு தான் போவாங்க. அப்போ எனக்கு தெரியும்
அது வரும்போது எனக்கு வந்து அவ்வளோ இது இல்லை. ஆனால் இவங்க வரும்போது என் உடம்பு ரொம்ப ஆட்டுனுக்கா ரொம்ப ரொம்ப நான் கஷ்டப்பட்டிருக்கேன் நான் உங்கள் உடம்புல வரும்போது. குறிப்பாக இந்த இடம் வந்து பீடமாக எப்படிமா இப்போ வீட்டில் வந்து காலிலாம் வச்சு நீங்கள் என்ன கோவில் கட்டிட்டு இருக்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன். நான் அலமாதியில் தான், நம்ம மீஞ்சூர் அலமாதியில் தான் இடம் பார்த்து வச்சுக்கிறேன். கோயில் நான் கட்டிட்டு இவங்கள நல்லபடியாக உட்கார வைக்கணும், அந்த கோயில் கட்டி இவங்கள நான் உட்கார வைக்கணும், இன்னும் இவங்கள நான் அழகாக பார்க்கணும், இந்த இடம் இவங்களுக்கு பத்தாது அப்படின்ற அளவுக்கு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இவங்களுக்காக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் மடிப்பிச்சை கூட நான் கேட்டிருக்கேன். எல்லாருக்கிட்டையும் பிச்சை கேட்டு மடிப்பிச்சை கேட்டு இவங்கள நான் உட்கார அடுத்தவங்கக்கிட்ட போய் கேட்குது அந்த மாதிரி எதுவுமே எனக்கு இவங்கள இந்த இடத்தோட நல்லா என்னை வந்து உட்கார வைக்கணும், 4 பேர் இவங்கள வந்து தெரிஞ்சுக்கணும், அதுக்கு என்ன முயற்சியோ அவங்களாலவே முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அவங்களாம் எனக்கு மக்கள்கிட்ட பேசி கீசி எப்படி என்னாவோ அவங்க தான் இனிமேல் எனக்கு செய்யணும், அதுக்கு ஏற்பாடு தாங்க நான் பேசியிருக்கேன். ஸோ குறிப்பாக வந்து இப்போ நிறைய நோய் வாய்ப்பட்டுலாம் வராங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி நோய் வாய், அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கு இந்த டைம் இவ்வளோ நேரம்னு இருக்குது அவகாசம், இந்த நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுமா எப்படி? கண்டிப்பாக. இப்போது ஒருத்தவங்க கூட வந்தாங்க, கை கால் இல்லை அவங்களுக்கு, கை கால் இல்லாமல் படுக்கையாகவே இருந்தாங்க ரொம்ப நாளாக. அதனால் வந்து எல்லாரும் வாழ்ந்துன்னு இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணின்னு சொல்லியிருந்தாங்க, இவங்க இருப்பாங்க போகவே பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் இன்னும் இருப்பாங்க. நான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனேன், போயிட்டு அவங்கள நான் பார்த்துட்டு நாளைக்கு நைட்டே இவங்க உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க வந்து எல்லாமே ஒரு மாதிரி பிரம்மையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோடனே நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நாளைக்கு அவங்க போயிடுவாங்க, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு வந்தோடனே அவங்களும் ஒரு இதுவாக ஒருத்தருக்கு மட்டும் நம்பிக்கை இருந்தது, மீதி பேருக்குலாம் என்ன இத்தனை நாளாக படுத்துட்ருக்காங்க, இப்படி திடீர்னு போவாங்கன்ற மாதிரி யோசித்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் 4:30 மணிக்கு அந்த மாதிரி ஃபோன் வந்தது. ஃபோன் வந்த உடனே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிடுச்சுமா, அவங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதே மாதிரி எனக்கு எதனா ஒன்று, யாருக்குன்னா எதனா ஒன்று அப்படின்னும் போது, சின்ன பிள்ளைக்கு அடிப்பட போகுதுன்னா கூட சரி, எனக்கு ஒரு நிமிஷத்தில் என் உடம்பு நாடி நரம்பெல்லாம் துடிச்சிட்டு இந்த ஆபத்து வரும் அப்படின்ற அளவுக்கு சொல்லிடுவாங்க. என்னால் சொல்ல தான் முடியும், இந்த ஆபத்து வருது. என் கணவர் சாகும்போது கூட நான் சொல்கிறேன், இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது என்னோடய பிரச்சனைக்கும் நான் சொல்கிறேன், வேணாம் வெளியே போகாதீங்க, இன்றைக்கி உங்களுக்கு இந்த மாதிரி ஆகுது அந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி. அப்போ கூட ஒரு மதிப்பில்லாமல் போய் நல்லா உதடெல்லாம் கிச்சிக்கின்னு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அந்த மாதிரிலாம் வந்திருக்கிறாரு பிரச்சனையாக, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அதனால் நம்ம சொல்கிறது வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும், இந்த ஒரு பரிகாரம் இப்படி பண்ணணும் இப்படி செய்யணுன்றதுக்கு மக்கள் புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மக்கள் நடந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. சில பேர்கிட்ட பார்க்குறாங்க, என்கிட்ட இல்லை, சில பேர்கிட்ட பார்க்குறாங்க, சில பரிகாரங்கள் சொல்கிறாங்க, அதெல்லாம் செய்ய மாட்டுறாங்க. அதெல்லாம் அவங்க செய்யணும். இந்த ஒரு பரிகாரமும், ஒரு அம்மன் வழிபாடு, ஒரு கல்யாணம் ஆகலைன்னா நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி அரசம்மனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு ஒரு தாலி கட்டுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கையால் கட்டிட்டு ஒரு சின்னதாக சொல்கிறோம், அதை அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க. அப்படியே இதெல்லாம் ஒரு இதுன்ற மாதிரி ஒரு 50 ரூபா செலவு பண்ணி 100 ரூபா செலவு பண்ணி பார்க்க வராங்க ஜனங்க. அதே ஒரு 200 ரூபா செலவு பண்ணிட்டா அவங்க அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு யோசிக்கிறாங்க. பரிகாரம் சொல்கிறீங்க, இப்போ இந்த மந்திரம் மாயம் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இங்கே? ஏன்னா காளினாலுமே அதானே வழிபடுறாங்க. அதுதான் எல்லாருமே சொல்கிறாங்க, காளினாலே அவங்கள வச்சு வேணும்னா மந்திரம் தந்திரம் பண்ணிட்டு வேணும்னா செய்வாங்க. எல்லாருமே அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் மந்திரம் மாயம் எதுவுமே அவங்க எனக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. இது வரைக்கும் எதுவுமே இல்லாமல் தான் என்ன அவங்க பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு மந்திர தந்திரம்லாம் எதுவுமே தேவையில்லையோ. அவங்க அதை நான் பொய்ன்னு சொல்ல விரும்பலை, ஏன்னா அடுத்தவங்களை நம்ம வந்து தட்டி நம்ம பேசுகிற அளவுக்குலாம் எனக்கு அது தெரியாது, அது நமக்கு தேவையே இல்லை. மந்திரம் தந்திரத்தில் இருக்காங்க சில பேர், மந்திரம் பண்ணிட்டு தந்திரம் பண்ணிட்டு எப்படி இருக்கிறாங்க. சில பேர் வந்து தப்பாக மாதிரியும் கூட போகிறாங்க செய்கிறாங்க. அது வந்து அவங்களோட ஆத்ம சக்தியை பொறுத்து. அது ஒரு ஆத்மா எப்படி அவங்கள வழி நடத்துதோ அது மாதிரி தான் அவங்க வந்து ஒவ்வொன்றும் செயல்படுத்துகிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது நான் அந்த ஆத்மாவை தப்பு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. எனக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தானே நான் செய்வேன். எனக்கு எந்த மந்திரமும் அவங்க கொடுத்ததில்ல, எந்த தந்திரம் கொடுத்ததில்லை. எனக்கு கனவு மூலியமாக தான் பேசுவாங்க, எது ஒன்றும் கனவு மூலியமாக தான் எனக்கு சொல்லுவாங்க, இதை செய் அதை பண்ணு,
இதை பண்ணு, மேலே வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இந்த அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் வருவாங்க கண்டிப்பாக. கட்டு ஏதாவது நீங்கள் ஏதாவது ஹோமம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கட்டில் போவேன், எனக்குள்ள காளிக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்க அந்த இது அப்படின்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு முடிஞ்சது அவங்களுக்கு என்னவோ கறி மீன் கனி எல்லாமே கோழி என்ன செய்யணுமோ அவங்களுக்கு நான் அது அவங்களுக்கு செய்ய வேண்டியது நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னே சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு ஒரு தாய் வீட்டில் நம்ம கையில் என்ன இருக்குதோ அதை நான் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் படைப்பேன். இல்லை வேற இப்போ ஒரு அதாவது என்னென்னா அதீத சக்தின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து வர்றவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிடுறீங்க என்ன வருமுன் காப்புங்கிற மாதிரி. ஆபத்தை சொல்லிடுறீங்க. ஆமாம் கண்டிப்பாக. வந்து எந்த ஒரு மந்திரம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக இல்லை, எதுவுமே கிடையாது. அப்படி என்ன சொல்லுவீங்க வரவங்கள்ட்ட? வரவங்ககிட்ட நான் என்ன சொல்கிறதுதான் எனக்கு ஒன்றும் எனக்கு அந்த மந்திரத்தெல்லாம் எதுவுமே வேணான்றேன். எதுவுமே தெரியாது எனக்கு, அதை இதை பற்றியும் வேணாம். இது வரைக்கும் எனக்கு என் தாயை கூப்பிட்ற மாதிரி தான் நான் கூப்பிடுவேன். இல்லை அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுவீங்க? இந்த இத்தனை நாட்கள் இது பண்ணணும் அது பண்ணணும் சாதாரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நான் சொல்லிப்பேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ, இப்போ ஒரு சாமி இறங்கணும் அப்படின்னாங்க, நான் அவங்கள கூப்பிட்டுட்டு என்னவோ அவங்களுக்கு நான் இறக்க வச்சிருவேன். இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க இறக்க வச்சிடுவாங்க சாமிங்களை. அதே மாதிரி தீய சக்தி வரும்போதும் சரி அவங்க என்னவோ அதுக்கேற்றது செய்வாங்க. இதில் மந்திரம் தந்திரன்றது எனக்கு எதுவுமே ஒரு கணக்கே கிடையாது. இந்த மாதிரி ஆன்மா வந்து தீய ஆன்மா நல்ல ஆன்மான்னு இருக்கு, அது மாதிரி கண்டிப்பாக இருக்குது. தீய ஆன்மா கண்டிப்பாக தீய தெய்வ சக்தி வரும்போது எப்படி தீய ஆன்மா உங்க மாதிரி இறங்கும்? கண்டிப்பாக வரும். இப்போ வந்து அவங்க தானே இடம் கொடுக்குறது அதுக்கு. இப்போ எனக்கு இது தானே அவங்க செய்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது எனக்கு வந்து அவங்களே வழி கொடுப்பாங்க, அவங்க வழி நடத்துவாங்க, வழியும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்துட்டு அவங்களோட பிரச்சனை என்னவோ தீர்க்கும்போது அவங்க நவுந்த பிறகு இவங்க வந்து சொல்லுவாங்க. 2 பேரும் ஒன்றா வர மாட்டாங்க. இவங்க வழி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பேச வைப்பாங்க. அமாவாசை அன்னைக்கு கனி கொடுத்து அமாவாசை அன்னைக்கு தான் அவங்கக்கிட்ட நாங்கள் பேசுகிறது செய்கிறது அவங்கள வர வைக்கிறது. மீதி நாள் எல்லாமே இவங்க தான் இருப்பாங்க. எப்போதுமே அமாவாசை பௌர்ணமியில் வர வச்சு தான் பண்ணுறீங்க? ஆமாம், அமாவாசைக்கு கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் வருவாங்க, பேசுவாங்க, செய்வாங்க. மீதி நாளில் தான் இவங்க தான் எனக்கு பேசுவாங்க எது ஒன்றும். இந்த காளி இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ கூட இந்த இப்போ இணையதளத்துலலாம் அந்த கலையரசனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மனை வந்து இப்படி பார்த்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அம்மனை இப்படி பார்த்தேன்றது அம்மன் காளி அம்மன் வந்து அவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க. அவங்க துணி போட்டோ எது போட்டோ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கல. நம்ம காளின்னு பார்க்கும்போது அந்த உருவத்தில் தான் நம்ம பார்க்குறோம். அப்படின்னு இருக்கும்போது அவர் அந்த உருவத்தில் அவங்களுக்கு காட்சி கொடுத்துருந்தாலும் அவர் வந்து சொன்னது வேணால் தப்பான முறையாக இருக்கலாம். இப்படி சொன்னாங்க, இப்படி பண்ணேன், இப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்படையாக அவங்க சொல்லியிருக்கலாம் தவிர, ஆனால் வந்து அவங்களோட வந்து அம்சமே இதுதான், இப்படி தான் இருப்பாங்க. அவங்க போது கனவுல பேசியிருக்கலாம். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி காளி வந்துடுவாங்களா, செஞ்சிருவாங்களா, அவங்கள பார்த்தா அப்படி இப்படி அவங்க இருந்தால் நம்ம நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட ரஜினி அம்மா சொன்னாங்க. தப்பு இல்லை, அவங்கன்னு இல்லை, எல்லாருமே சரி, சிவனை கும்பிட்றவங்க நம்ம சிவனாடியங்க எல்லாருமே சரி, அவங்க மத்தியில் நம்ம ஒரு ஆளே கிடையாது. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பெரியவங்க தான். ஆனால் அதே சமயத்தில் நமக்குன்னு ஒரு அருள்வாக்குன்னு நமக்கு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க என்னவோ நமக்கு என்ன அவங்க கொடுக்குறாங்களோ அந்த வந்து நமக்கு காட்சி கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. அது எனக்கு எந்த காட்சியாக கொடுத்துருந்தா கூட எனக்கு இப்போது அவங்க பொண்டாட்டி கூட அந்த காட்சியில் இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு இதில் அவங்க பார்த்துருக்காங்க தவிர மற்றபடி அவரை நான் ஏன்னா அவர் வந்து அருளாடி தான், எந்த எதிர்க்கும் மரளாடி தான் அவர் எப்போவுமே. அவர் அந்த சக்தி அவருக்கும் இருக்குது, சக்தி இல்லாமல் இல்லை. அவர் வந்து நான் வந்து இது சிவனடியார் அப்படின்னு சொன்னது அதுதான் தப்பு. மற்றபடி வந்து அவருக்கும் ஒரு சக்தி இருக்குது. அதனால் நான் வந்து அவரை பற்றி எதுவும் வந்து சொல்ல இல்லை. கண்டிப்பாக சக்தி இருக்குது, சக்தி இல்லாமல் எதுவுமே இல்லை. அவருக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி இருக்கிறதுனால தான் அவராலேயும் எல்லாமே பண்ண முடியுது. சாதாரண மனுஷங்கிட்ட போய் எதனா ஒன்று பண்ண முடியாது. யாரையுமே சரி நீ வந்து இது பண்ணுப்பா அப்படின்னாக்கா அவன் தான் முழிப்பான், என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி, என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி முழிப்பான். அதே வந்து அவனுக்கு ஒரு பவர்ஃபுல் இருக்குது அப்படின்ன போது அவன் தானாக பண்ணுவான் எது ஒன்றும். அப்போ அவனுக்கு அதை மாதிரி அவங்கள வந்து கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி செய்ய சொல்லி அவனுக்கு செஞ்சிட்ருக்காங்க. அதனால் அவன் செய்கிறான். அதை அவனும் அம்மனுக்காக, அவனும் பணக்காரனா எப்படியோ இருந்திருக்கலாமே, எப்படியோ செய்யலாமே. அவன் ஏன் அம்மனுக்காகன்னு இறங்கி அம்மனுக்காகன்னு இருக்கணும்?
அது மாதிரி அது வந்து மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும். குறை சொல்கிறாங்களே இந்த மாதிரி குறை சொல்கிறவங்க நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. எந்த சித்தர் அப்படின்னு போது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எல்லா சித்தருங்களும் உண்மை, எல்லாமே உண்மை அப்படின்னு போவே முடியாது. உண்மையானவங்க நீங்களே சொல்கிறீங்களே, கண்டிப்பாக உண்மை பொய்ன்றது நம்ம இப்போது நம்ம மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அந்த மனசாட்சிக்கு உண்மை எது பொய் எதுன்னு மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நம்ம மனசாட்சிக்குன்னு ஒன்று தெரியுது. ஏன்னா நம்மளும் பிள்ளைங்க குட்டிங்க எல்லாமே நம்ம தப்பே பண்ணலை ஞானி அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம தப்பு பண்ணி அசிங்கம் பண்ணி அவமானம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இன்றைக்கி நம்மளை அவங்க என்ன பண்ணணுமோ அதை நம்மளை பண்ணி வச்சுக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்மளை எல்லாமே பண்ணிடலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். ஆனால் இப்படி தான் வாழணுன்ற அளவுக்கு அவங்க வச்சுருக்கும்போது நம்ம இப்படி தானே வாழ்ந்தாகணும். அப்படின்ன போது நம்ம யாருமே குத்தம் சொல்லவே முடியாது, குத்தம் சொல்லவும் நமக்கு எதுவுமே இல்லை. அடுத்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஒரு சக்தியை கொடுத்து என்னென்ன ஒரு செயல்முறை கொடுத்துருக்காங்களோ அதன்படி அவங்க செயல்பட்டாலே போதும். மக்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, மக்களுக்கு உண்மையாக வராங்க, நம்ம உண்மையாக செய்வோம். அவங்கள முடிஞ்ச அளவு அவங்கள நம்ம காப்பாற்றுவோம். நமக்கு அதனால தான் அவங்க நமக்கு சக்தி கொடுக்குற காரணமே அதுதான். முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ அவ்வளோன்னு இல்லாமல் வர்ற மக்கள் திருப்தியாக என்னால் இதுதான் முடியும், நான் இதை காப்பாற்றுறேன், இதை நான் செய்கிறேன். ஒவ்வொருத்தருங்களுக்கும் ஒரு சக்தி இருக்குது. அந்தந்த சக்தி வச்சு அந்தந்த ஜனங்களை தயவு செஞ்சு காப்பாற்றுக்கணுன்ற என்னோட எண்ணமே. ஏன்னா நமக்கு இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்ததுக்கு அவங்க வந்து பெரிய நாங்கள் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இந்த பாக்கியம்லாம் எங்களுக்கு கிடச்சதுக்கு அதுக்கு நாங்கள் என்ன வழிமுறையோ அதை நாங்கள் கண்டிப்பாக நான் செய்யணும்னு நான் சொல்லிக்கிறேன். உங்களுடைய தோற்றத்தில் இந்த ருத்ராட்ச கொட்டை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ருத்ராட்ச கொட்டைன்னு சொல்லுவாங்க, ருத்ராட்ச மாலை, அது சிவ அடிகாரில் தான் போடுவாங்க இந்த மாதிரி. ஆமாம், நான் இப்போ வந்து நம்ம காளின்னும் சிவனும் ரெண்டுமே வந்து தனி கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். நம்ம ஈசனுக்குள்ளே இருக்கிறவங்க தான். சிவனடிகார் அப்படின்ன போது எனக்கு அவங்களும் வந்து ஆடுறது எல்லாமே, நடராஜு எல்லாமே ஆட்டியும் ஆடுவேன். நான் எங்கள் சிவன் கோயிலில் கூட நடனம் ஆடியிருக்கேன், செஞ்சுருக்கேன். நமக்கும் அந்த சக்தி அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் அவர் வேற இவங்க வேற அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சக்தி ரெண்டுமே எனக்கு வந்து ஒன்று தான். அப்பாவும் அம்மாவுன்ற மாதிரி தான் எனக்கு போயின்னு இருக்குது. சிவனடியார்கள் அப்படின்னு வரும்போது அவங்க செயல்முறை அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. நிஜம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவனடியார் அப்படின்னும் போது எனக்கு வந்து எல்லாமே அப்பன் மாதிரி ஒரு இது தான், தோற்றத்தோடு தான் நான் பார்த்துட்ருக்கேன் இது வரைக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த மீஞ்சூர் அண்ணன் இந்த பகுதியில் மட்டும் இல்லை, வெளி வட்டாரத்துலேருந்து இங்கே வராங்க. என்ன சொல்ல, தன்னுடைய குறைகளை தீர்க்க, அப்படி தானே? கண்டிப்பாக வராங்க. ஆனால் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும். என்கிட்டேன்னு இல்லை, எல்லாருக்கிட்டையும் ஒரு சக்தி இருக்குது. அவங்கவுங்களுக்கு எடுத்த சக்திங்களை தேடி அவங்கவுங்க போயிட்டு அவங்க பிரச்சனைகளை தீர்க்கணும், செய்யணும். ஒரு குடும்பத்தில் சண்டை வருதா, பிரச்சனையாக இருக்க, ஏன்னு யோசிங்க, எதனால் இந்த பிரச்சனை இருக்குன்னு யோசிங்க. அதுக்கு போய் என்னான்னு முடியும். ஏன்னா எனக்கும் சின்ன வயசுலேருந்து பிரச்சனை இல்லாமல், அம்மா அப்பா இல்லாமல், யாரும் இல்லாமல் எல்லாமே வந்து நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் நான் எதுக்குன்னு இது வரைக்கும் யோசிச்சது கிடையாது. நமக்கு இந்த அளவுக்குலாம் பிரச்சனை நடந்திருக்கு ஏன் அப்படின்னு நான் யோசித்தது கிடையாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு அவங்க புரிய வச்சு இதுக்காக தான் என் வாழ்க்கை, இதுக்காக தான் அப்படின்னு எல்லாத்தையும் பட்ட பிறகு தான் நான் புரிஞ்சுக்கினேன். அந்த மாதிரி வந்து மக்களுக்கும் என்ன ஏதுன்னு சொல்லி புரிய வைக்கணும். அவங்க நல்லபடியாக இருக்கணும் வாழ்க்கையில். அதுக்கேற்ற தீர்வு நம்மளால் கொடுக்க முடிஞ்சால் உடனே கொடுத்துட்டு அவங்கள சரி பண்ணலான்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ளே ஓடுது. இந்த இடத்துல பெரம்பு இதெல்லாம் பார்க்க முடியுது. இந்த பெரம்பு என்ன எதற்காக? பெரம்பு எதற்காக அப்படின்னு சொன்னால், பெரம்பு அவங்க குறி சொல்லும்போது உபயோகிப்பாங்க. சிலர் கெட்ட ஆத்மாலாம் அடங்காமல் பேசிகிட்ருப்போம். அப்போது வந்து சில அந்த பெரம்பை வச்சு இது வந்து சில கோயிலில் வந்து இத்தனை வருஷம் இருந்த ஒரு வேறான கொம்புங்க தான் இது, வெப்பமர கொம்புங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம செயல்படுத்தி வச்சுருக்குறோம். அவ்வளோதான். ஸோ வரவங்க வந்து இங்கே வரவங்க ஜாதகத்தோடு வரணுமா, அது வந்து தோட்டத்தை பார்த்து சொல்லிடுவீங்களா எப்படி? இப்போ நீங்கள் ஜாதகம் செத்தவங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அவங்க என்ன ஒரு துணியோ அவங்க உபயோகித்த பொருளை வச்சு நம்ம சொல்லிடலாம். மற்றபடி
எல்லாமே வர்றவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஜாதகம் அதெல்லாம் தேவையில்ல. அவங்க பேர், எப்போ அவங்க உட்காரும் போதே அவங்களோட செயல் நமக்கு தெரிஞ்சிடும். இவங்களோட செயல், இவங்க உடம்புல எதனா ஒன்று இருக்குது அப்படின்ன போது நமக்கு என் உடம்புக்குள்ளே எனக்கு காட்டி கொடுத்துரும். இல்லை அப்படி காட்டும் போது இப்போ நான் ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. உடனடியாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவாக, அதாவது உங்களுக்கு அந்த சக்தி வருமா எப்போவுமேவா, அல்லது அந்த நேரம் காலம்னு இருக்கா? இல்லை இல்லை, எனக்கு பேசினே இருக்கிறேன், திடீர்னு ஒரு தப்பு அப்படி இல்லை எதனா ஒன்றா கண்டிப்பாக என்னை மீறி அவங்க வருவாங்க கண்டிப்பாக. இதனுடைய தந்தையார் இவங்க வந்து இப்போ இல்லை. ஒரு நிமிஷம். இவர் பேர் என்ன? ஸ்ரீனிவாசன். எனக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் மேலே ரொம்ப பாசம், ரொம்ப அன்பு. உங்களைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்கள் அப்பாவுக்கு. இப்போத்துக்கும் உங்கள் கூடயே தான் இருக்கார். உங்கள் மேலே உங்களை நினச்சி அவர் அழுகுறார். இவரை நினச்சி இதான் சொல்ல முடியும். இப்போ வேறு ஏதாவதுன்னு சொல்ல முடியாது. அவரோட பாசத்துக்கு உங்கள் மேலே அன்பாக இருக்கார். உங்கள் மேலே அன்பு, உங்கள் கூடவே இருக்கணும், செயல்படுத்தணும், உங்களை தான் நினைக்கிறாரு. மற்றபடி எதுவும் இல்லை. நான் இதுதான் கேட்டார், உங்களை தடியை கொடுத்துட்டு அவர் இருக்கிறத மட்டும் தான் நான் காட்சி பார்த்தேன். மற்றபடி எதுவும் நான் அவர்கிட்ட கேட்கல. அவர் எதுவுமே சரி ரெண்டு வார்த்தை தான் சொல்லிட்டு சரிங்க. ஸோ இந்த மாதிரி சக்தி எப்படி உங்களுக்கு எந்த வயதில் இருந்து எனக்கு இந்த சக்தி இருந்தது. எனக்கு இப்போ தெரிஞ்சது ஒரு 7 வருஷமாக இருக்குது இந்த சக்தி எனக்கு கொடுத்தவங்க. சில அமானுஷங்கள் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் ஏதாவது பண்ணியிருக்கேன்? ஒவ்வொன்று அழுதுட்டு அது பிரச்சனை என்னவோ நான் கூட இருக்கேன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி, என் பிள்ளைக்கு இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இன்னொன்று எதனா ஒன்றா நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு தேவையில்லாமலாம் பேசும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க இந்த மாதிரி பேசி அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கேற்றது அவங்க வெளிப்படுத்துவாங்க மற்றவங்ககிட்ட சொல்லி. அதுக்கு போகலன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க செய்ய சொன்னால் அவங்களே கற்பூரம் ஏற்றி இறக்கி அதுக்கேற்ற சந்தோஷம் போயிடும் வெளியே. நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு நம்ம ஆசைப்படலாம் இல்லையா? நம்ம ஆசைப்பட்டாலும் அது நிறைவேற்ற மாட்டேங்குதுன்னா அப்போ அது அவங்க கையில் தானே இருக்கு. உங்களுடைய இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு வந்து குறி சொல்கிறீங்க, அதாவது அருள்வாக்குலாம் வழங்குறீங்க. உங்களுக்கான அருள்வாக்கு எப்படி, எந்த மாதிரி நிலையில் இருக்குது? இப்போ ஒரு கோவில் கட்டணும் சொல்கிறீங்க, அது உங்கள்கிட்ட எப்படி சிம்டம்? எனக்கு இத்தனை நாள் வரைக்கும் ரொம்ப எங்கள் வீட்டுக்காரரும் போகிறான்னார், எல்லாருமே போகிறான்னாங்க. ஆனால் அதுக்கேற்ற தகுதி அதுக்கேற்ற நேரம் எனக்கு இப்போ தான் வச்சுது. அதுக்கேற்ற மாதிரி நான் அவங்களுக்கு கோயில் கட்டி அவங்கள நான் கண்டிப்பாக உட்கார வைக்கணும். ஆமாம், நம்ம மீஞ்சூர்லேயே அவங்கள நான் உட்கார வைக்கணும். அதுக்கு எல்லாரும் சப்போர்ட்டும் எனக்கு வேணும். ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டோம். அம்மா வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், வேறு தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு வந்து இங்கே அணுகலாம். அதாவது குடும்ப தகராறு, அதுக்கப்புறம் கடன் பிரச்சனை, குழந்தையின்மை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து இந்த இடத்துக்கு வந்தால் வந்து என்ன நிவர்த்தி பண்ணுறாங்க. நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிதுன்னு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம். நன்றி. இந்த வீரகாளி அம்மன் அருள்வாக்கு நிலையத்தை வந்து எத்தனை நாட்கள் வரீங்க? எந்த மாதிரி தீர்வு கிடைச்சது உங்களுக்கு? 3 வருஷமாக வரம்பா. எங்கள் வீட்டில் சரியான பிரச்சனைங்க இருந்தது. நான் வீட்டுக்காரு ஒரு இடத்துல தகாத மாதிரிக்கா போயிட்டு வீட்டில் ஒரே பிரச்சனை, இப்படியே சால்வ் பண்ண முடியல எங்களால். அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு மூலிமா இந்த அருள்வாக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்தோம். அவரும் ஒரு மாதிரி ஆகிட்டார், மென்டல் மாதிரி ஆகிட்டார். அவரும் இட்டு வந்து விட்டோம், நல்ல மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. இங்கே வந்துட்டு பிறகு தான் மாட்டேன். ஆமாம். எப்படி நீங்கள் இங்கே எப்படி வந்தீங்க? எப்படி? அதான் ஃப்ரெண்டு மூலிமா சொன்னாங்க. முறையாக உங்கள்கிட்ட கேட்கும்போது எப்படி, எந்த மாதிரி அருள்வாக்கு வழங்கினாங்க? அது எப்படி நம்புனீங்க முதல்ல? முதல்ல நம்மன்னா எங்கள் வீட்டுக்காரரை கேட்டாங்க, வீட்டில் பிரச்சனை பண்ணி நிற்கிறேன், நீ தகாத வேலை பண்ணுற, அதனால் வீட்டில் இது மாதிரி நடக்குது. எனக்கும் ஒரு மாதிரியாக வச்சுட்டு இருந்தாங்க. நானாகவே இல்லை. வீட்டில் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு பசார் ஏறிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக மனசு அழுத்தமாகிட்டு ஒரு மாதிரியாக வீட்டில் பிரச்சனைங்க நடந்து அதெல்லாம் மாற்ற பண்ணாங்க. எத்தனை நாட்கள் ஆச்சு உங்களுடைய கணவர் வந்து தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி நல்ல நிலை போகிறது? 8-9 வருஷமாக அப்படி தான் இருந்தது. இப்போ இங்கே வந்துட்டு பிறகு எவ்வளோ நாளில் வந்து அந்த மாற்றம் தெரியுது? எங்களுக்கு அப்பயே ஒரு வாரத்துக்குள்ளேயே எங்களுக்கு நல்ல மாதிரியாக ரிசல்ட். ரிசல்ட் நல்லா தான். அடுத்து வேறு எதாவது பிரார்த்தனை எதாவது வச்சிங்களா? பெரிய பையனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அவன் வைக்கிற பொருள் தெரியாது. உடனே செல்ஃபோனு காணாமல் போச்சு. அந்த செல்லெல்லாம் அம்மா கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. அவனுக்கு உடம்புக்குள்ளே அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்புறமா அவனுக்கு நல்ல மாதிரி பண்ணி கொடுத்து அவனுக்குள்ளே சாமி இருக்குதுன்னு வெளிப்படுத்தினாங்க. இப்போ எப்படி இருக்கு உங்கள் குடும்பம் வந்து எப்படி இருக்குது? தொடர்ந்து இங்கே எப்பப்பெல்லாம் வருவீங்க? வரும், அமாவாசைனா வருவோம், வெள்ளிக்கிழமை வரும், செவ்வாய்க்கிழமை வரும். நீ எந்த பிரச்சனைக்காக வந்தீங்கன்னு சொல்லு. இது என் பொண்ணுக்கு பார்க்கறதுக்காக நான் வந்தேன். என் பொண்ணுக்கு அவள் பார்க்குறான்னு சொல்லியிருக்கிறா. பார்த்துக்கின்னு கொஞ்சம் கையில் காசு இல்லாதட்டு பேசாமல் இருக்கிறேன். இல்லாட்டி அவளுக்கு தான் டெய்லி வந்து பார்த்துக்கின்னு போதும் அந்த பொண்ணு. அது கொஞ்சம் நாள் ஆகும்ட்டா. சரி, நீங்கள் அதோட கும்பிட்டு எடுத்துட்டு அவ்வளோதான். வேறு ஒன்றும் நல்லா தான் நடக்குது, எந்த குறையும் கிடையாது. நல்லபடியாக பார்க்குறாங்க. 4 மக்கள் வரணுன்ட்டு நாங்கள் ஆசைப்பட்றோம். அவங்கள்ட்ட இந்த சக்தி இருக்குது, அதீத சக்தி, இந்த அமானுஷமாக அந்த ஆவிகளுடன் தொடர்புறாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆத்மா அவங்க மாமியார் வருது, அவங்க மாமனார் வராரு, அவங்க வீட்டுக்கார் வராரு, எல்லாம் வராங்க. அதுக்கேற்ற மாதிரி தெய்வமும் நல்லா வருது. கொஞ்ச நேரம் உட்காந்தோடனே அவளுக்கு வந்துடுது. என்ன அதுக்குள்ள கடவுளுக்கு அவளுக்கு நல்லபடியாக வச்சுருக்கு, எந்த குறையும் கிடையாது. அது உடனே 4 பிள்ளைங்களையும் காப்பாற்றுறா. அவ்வளோதான். நான் எப்பயுமே இங்கே தான் நானும் இருக்கிறேன். எந்த ஒரு பொய் பித்தலாட்டம் அதெல்லாம் கிடையாது. எதாக இருந்தாலும் ஓப்பனாக உடச்சிட்றா. நல்லபடியாக சொல்லிக்கிறேன். 4 வரட்டும், 4 மனுஷாலும் வரணுன்ட்டு நாங்கள் ஆசைப்பட்றோம். சரி, நன்றி.